ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முதலீடே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய சுயதொழில் பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே 6-7 வீடியோ கிட்ட நான் போட்டுட்டேன். இது பார்ட் 9 10 எனக்கு தெரியல. வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு 4-5 சுயதொழில் பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் பாருங்கள். நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு சேல் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டு வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். அதுக்கான ரிசல்ட்டுமே நல்லா தெரியணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு அது சக்ஸஸ் ஆகும். ஏதோ நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிங்க அப்படின்னா அது ஊற்றிக்கும், உங்களுக்கும் அது லாஸு. எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் ஸ்டார்டிங்கில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும். உடனே என்னால் முடியல, நம்ம தோற்று போயிட்டேன், நம்மளுக்கெலாம் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இடையிலே கைவிட்டுறாதீங்க. மற்றவங்க உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையை விட உங்கள் மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கை தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எது போனாலுமே கவலைப்பட மாட்டோம் ரொம்ப பெருசாலாம். பட் ஒன்றே ஒன்று போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா வந்துட்டு ஹேர் ஃபால் தாங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சோசியல் மீடியாவில் பிஸ்னஸ் யாராவது ஸ்டார்ட் பண்ணுறாங்க சின்னதாக அப்படின்னாலே அது ஆயில் பிஸ்னஸாக மட்டும்தாங்க இருந்துச்சு. ஆயில் பிஸ்னஸ்னால் ஹேர் க்ரோத் ஆயில் வந்துட்டு ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் ஹேர் க்ரோத் ஆயில் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு செம்ம லாபம். இப்போ வரையுமே நல்ல லாபம் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க அடுத்து நான் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவை பொறுத்த வரையும் இந்த இன்ஸ்டாகிராமில் கொண்டு போய் நீங்கள் வந்துட்டு சேல் பண்ணுறேன்ட்டு போட்டிங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆயில் நல்லா வந்துட்டு பண்ண தெரியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் இதில் இறங்குங்க. எல்லோரும் பண்ணுறாங்க, நானும் ஏதோ ஒன்று காய்ச்சி விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நஞ்சம் முடி வந்துட்டு கம்மியாக கொட்டுது அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு ஆயில் வாங்குவாங்க. நம்ம ஏதோ ஒன்று சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு சேல் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிறதுமே போயிட போகுது. அதனால் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுல வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் பண்ணினா நல்ல ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் வந்துட்டு இதில் வந்துட்டு இறங்குங்க அந்த ஹேர் க்ரோத் ஆயில் பிஸ்னஸ்க்கு. நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு பிஸ்னஸ் மட்டும் பண்ணலை, எப்படி ஹேர் க்ரோத் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ் போட்டிருக்காங்க. உடனே அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் அரைச்சி காய்ச்சி விற்கிறது, அப்புறம் வந்துட்டு காய வச்சு ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஓகே. பட் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நீங்கள் கொண்டுட்டு போயிட்டு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா யாருமே வாங்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு லைவாக நீங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சைடு எஃபெக்ட்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதம் இல்லை 2 மாதம் இல்லை வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக வந்துட்டு நீங்கள் ரிசல்ட் நல்லா கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு இதை சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இதில் பெருசாக சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம நாட்டு மருந்து கடைகளில் சில பொருள் வாங்க போகிறோம், சில பொருள் வந்துட்டு வயல் வரப்பில் அப்புறம் காடுங்களில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் ஒரே ஒரு டவுட்டு என்ன அப்படின்னா, சில பொருள் வந்து எடுத்துக்கும், சில பொருள் எடுத்துக்காமல் ஹேர் ஃபால் அதிகமாகும். அதனால தான் நான் வந்துட்டு லைவாக நீங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறது. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகும், அது நல்லாவே தெரியும். அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அவங்களுக்குமே நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதுவே வந்துட்டு ரிவ்யூவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா சேல் ஆகுங்க. எனக்கு தெரிஞ்சு ஹேர் க்ரோத்துக்கு அவங்க மெயினாக அதில் சேர்க்குற பொருள் வந்து விளக்கெண்ணெய் வந்துட்டு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னாலே வந்துட்டு ஹேர் க்ரோத் செம்மையாக இருக்கும். அதுக்குன்னு எல்லோரும் விளக்கெண்ணெயை தேய்ச்சிடாதீங்க. விளக்கெண்ணெய் வந்துட்டு செம்ம கூலிங்கு. அவங்க ஆட் பண்ணுற மற்ற பொருளோட விளக்கெண்ணெயும் சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சோத்துக்கத்தாழை, வெந்தயம் இது எல்லாமே நல்ல குளிர்ச்சி, சூப்பராக முடி வளரும். அதுக்கப்புறம் செம்பருத்தி பூவு, கரிசலாங்கண்ணி, வேம்பாலம்பட்டை, கருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னாலே நல்ல ஹேர் க்ரோத் ஆகுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அந்த ஜடாமுடி என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்துட்டு சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் மெயினான பொருள் வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாலே வந்துட்டு நல்ல ஹேர் க்ரோத் ஆகும். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குன்னா அக்கம் பக்கத்தில் உங்கள் ரிலேட்டிவ்ஸில் கொடுத்து அவங்களுக்கும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூடியூப்பு போடுறீங்க அப்படின்னா ஓகே. பட் யூடியூப்பை விட இன்ஸ்டாகிராமில் தான் டக்குன்னு பிக்கப் ஆகுங்க உங்களுடைய பிஸ்னஸ்ஸு. அதனால் வந்துட்டு நீங்கள் அதில் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு 1-2 பேர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேர் தான் வாங்குவாங்க. அவங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா நீங்கள் அதையே திருப்பி வந்துட்டு நீங்கள் வீடியோவாக போட்டு இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி க்ரோத் ஆகிருக்கு ஹேர் க்ரோத்து அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கப்புறம்
பிஸ்னஸ் சூப்பராக வந்து பிக்கப் ஆகிக்கும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு பிஸ்னஸ் என்னென்னா இட்லி மாவு விற்கிறது தாங்க. இட்லி மாவு பார்த்திங்கன்னா கிரைண்டரில் யாரும் மேக்ஸிமம் இப்போ அரைக்கிறதே கிடையாது. அதில் ஒரு 2 மணி நேரம் நின்று அரைச்சிக்கிட்டு அந்த கிரைண்டரை கழுவிக்கிட்டு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் வந்து மில்லில் கொடுத்து தான் அரைக்கிறது. நானே மில்லில் கொடுத்து தாங்க அரைக்கிறேன். எனக்கு கிரைண்டர் கொஞ்சம் ரிப்பேருங்கிறதுனால மில்லில் கொடுத்து அரைக்கிறேன். ஈஸியாகவும் இருக்குது, எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. கிலோவுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 4 கிலோ அரைக்கிறேன்னா 40 ரூபா கொடுத்தா முடிஞ்சு போயிடுச்சு, வேலை மிச்சமும் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். கிரைண்டரில் அரைக்கிறதே இல்லை, மில்லில் கொடுத்து தான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போலாம். அதுக்கும் ஒரு படி மேலே போயிட்டு மில்லுலேயுமே யாரும் அரைக்கிறது கிடையாது. கடைங்களில் வந்துட்டு பாக்கெட் வந்துட்டு 40 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறது. அப்படியே ஒரு 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு 2 நாளைக்கு வச்சுக்கிறாங்க. அப்படி தான் பண்ணுறாங்களே, யாருமே இப்போ கிரைண்டரில் அரைக்கிறதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. மேக்ஸிமம் வந்துட்டு அதுவும் இந்த ஒர்க் பண்ணுற உமன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கடையில் தான் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அரைக்கிறதுக்கு டைம்லாம் இருக்காது. ஒர்க் பண்ணுறவங்களாவது பரவாயில்ல, வீட்டில் இருக்கிறவங்களே சில பேர் கொஞ்சம் அலுப்பு பட்டுக்கிட்டு கடையில் மாவு வாங்கிட்டு வந்து தான் தோசையோ இட்லியோ ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேச்சுலர்லாம் கண்டிப்பாக வந்துட்டு கடையில் தான் மாவு வாங்குவாங்க. அதனால் வந்துட்டு நம்ம வந்து கிரைண்டரில் அரைச்சி விற்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கரண்ட் பில் ஆகும். ப்ளஸ் வந்து நம்மளோட உடல் உழைப்பு எக்ஸ்ட்ரா தான் போகும். அதனால் வந்துட்டு நீங்கள் அரிசி மட்டும் ஊற வச்சு, அரிசியுமே நீங்கள் கடையில் தான் அரிசி வாங்கி அரைக்கணுங்கிறதெல்லாம் தேவையே கிடையாது. ரேஷன் அரிசி, பச்சரிசி, புழுங்கல் அரிசி, எக்ஸ்ட்ரா நீங்கள் உளுந்து மட்டும்தான் வாங்க போகிறீங்க. வாங்கி நீங்கள் ஊற வச்சு நீங்கள் மில்லில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையும் மிச்சமாயிடும். மில்லில் கொடுத்து அரைச்சி பாக்கெட் மட்டும் போட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கடைங்கள்லாம் விற்று கொடுங்க. 40 ரூபா இப்போலாம் விற்கிதுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 20 ரூபா, 25 ரூபா, 30 ரூபா, இப்போ என்ன 40 ரூபா ஆகிடுச்சு ஒரு பாக்கெட்டு மாவு. ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இட்லி வந்துட்டு கடைங்களில் வாங்கி அந்த அரிசியை வச்சு தான் நான் இட்லி ஊற்றுறாங்களான்னு கேட்டால் டவுட்டு தான். எல்லாருமே அந்த மாதிரி பண்ணலை. ஒரு சில பேர் வந்துட்டு அந்த ரேஷன் கடையில், ஏன்னா அந்த ரேஷன் கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டலில் இருக்கிறவங்க வந்துட்டு மூட்டை மூட்டையாக மீறுற அரிசிலாம் வாங்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் எதுக்காக வாங்கிட்டு போகிறாங்க? எல்லாம் அந்த இட்லி தோசை மாவுக்காக தான். அதனால் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் உளுந்து வாங்குறது மட்டும்தான் உங்களுக்கு காசு. மற்றபடி ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசி வந்து ஃப்ரீ தானா. உங்களுக்கு வந்து லாபமும் நல்லா அதிகம். 40 ரூபா விற்கிற இடத்துல ஒரு 35 ரூபா விற்கிறீங்க அப்படின்னா உங்களோட தான் அதிகமாக சேல் ஆகும். இந்த மாவு பிஸ்னஸ் வந்து செம்ம பிஸ்னஸ்ங்க எனக்கு தெரிஞ்ச வரையும். கடைகளில் கொடுக்கும்போது ஒரு 35 ரூபாய்க்கு இவங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 40 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா கடைக்காரவங்களுக்கு 5 ரூபா லாபம் வச்சு விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அதை அப்படியே கம்மி பண்ணி 30 ரூபாய்க்கு கடைக்காரவங்கள்ட்ட கொடுத்து 35 ரூபாய்க்கு விற்று கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட 5 ரூபா கம்மியாக இருக்குது. நம்ம வந்துட்டு அளவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி வச்சுனோம். ஸ்டார்டிங்கில் அப்படி தான் நம்மளுக்கு பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆகிற வரையும் நம்ம எப்படிலாம் பண்ணினா வந்துட்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். எல்லா கடைகள்லேயும் மாவு விற்றுட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த மாவு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நம்மளது வந்துட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வியாபாரம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டவுட்லாம் பட வேணாம். அதான் சொல்கிறேன்னா மேக்ஸிமம் யாருமே வீட்டில் வந்துட்டு மாவு அரைக்கிறதே கிடையாது, கடைகளில் தான் வாங்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, நான் எல்லா பிஸ்னஸ்க்குமே சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுங்க. நல்ல பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக வந்துட்டு நீங்கள் பண்ணி கொடுங்க. நான் 4-5 பிஸ்னஸ் இந்த வீடியோவில் சொல்லலான்ட்டு இருந்தேன், பட் ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. அப்படிங்கிறதுனால இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு சுயதொழில் பற்றி சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.